பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 6:39. பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. யோவான் 6:39. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினவரின் சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் என்றும், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்றார். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தான் வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்கு கொண்டு செல்ல, அழைத்து செல்ல மோசேயை தெரிந்து கொண்டார், சித்தம் கொண்டார். ஆனால் மோசே, ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஆனால் தான் கொண்டிருந்த சித்தத்தை நிறைவேற்ற மோசேக்கு ஆரோனை துணையாக கொடுத்து, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மகிமையை மோசேக்கு விளங்க பண்ணினார். பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை ஜனங்களுக்கு சொல்லும்படியாகவும், அவன் ஆசீர்வதிப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், அவன் சபிப்பவர்களை கர்த்தர் சபிக்கவும் கூடிய கிருபையின் வரங்களை பெற்றிருந்தாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமாய் இருந்ததால் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமாய் இல்லாமல் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தார். ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், தகப்பன் சொல்லையும் கேளாமல் போனார்கள். எனவே அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேலர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை சீரியரின் கைகளுக்கு தப்புவித்தார். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்னென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாது இருந்தார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்த மனாசேயை மன்னிக்க கர்த்தருக்கு சித்தம் இல்லை. தம்முடைய சித்தத்தின்படியே சாமுவேலை கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய சவுல் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாததாலும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததாலும் கர்த்தரே சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்க சித்தம் கொண்டார். சாமுவேலை கொண்டே தாவீதையும் ராஜாவாக்கி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் அந்த தாவீதும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பாவத்தை உணர்த்திய கர்த்தர் தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவன் செய்த கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை உணர்த்தியவுடன் அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டதால் கர்த்தர் தாவீதின் கோத்திரத்தில் என்னென்றைக்கும் ஒரு விளக்கை உண்டு பண்ண சித்தமாய் இருந்தார். எனவேதான் தாவீது கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்றார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன கர்த்தர், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்றும் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று தானியேல் பெல்சாத்சர் ராஜாவிடம் கூறினார். குஷ்டரோகி ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்த நம்மேல் சித்தம் கொண்டதால் தான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அவர் நம்மேல் கொண்ட சித்தத்தால் தான் நம்மை தாயின் வயிற்றில் காப்பாற்றி நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து தம்முடைய பிள்ளையாக தனக்குரியவர்களாக்கி தனது சித்தத்தை எல்லாம் நமக்கு செய்து வருகிறார். எனவே நாமும் அவருக்கு சித்தமானவைகளை அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோமானால் நம்மோடு இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் தம்மை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அப்படியே நாமும் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பின, இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிற
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மகிமையாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த பூமியில் எங்களை வாழ வைத்ததற்கான சித்தத்தையும் திட்டத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் மட்டுமே நிறைவேறக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி முழு இருதயத்தோடு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.